ஹாய், வெல்கம் டு இது நம்ம ஊர் எந்த ஊர். நாம இன்னைக்கு எங்க இருக்கோம்னா ஏலகிரி மலையில் இருக்கிற மங்களம் மெஸ்ஸில் தான் இருக்கும். மங்களம் மெஸ்ஸை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு வந்துடுங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஹோட்டலுடைய ஒரு சிதம்பர ரகசியத்தை வெளியே கொண்டு வர போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மங்களம் மெஸ் கூண்டுக்குள்ளே இருக்கிற 2 கோழியை தான் இன்னைக்கு நாம் பிரியாணி போட போகிறோங்க. அதுவும் சாதாரண பிரியாணி இல்லை, நாட்டுக்கோழி பிரியாணி. அடுப்பை பற்ற வச்சாச்சு, அடுப்பு மேலே கொண்டாவை வச்சாச்சு. அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். கொண்டாவில் லைட்டாக எண்ணெயை ஊற்றுறாங்க. பிரியாணிக்கு தேவையான பொருளெல்லாம் இப்போது எண்ணெயில் போட போகிறாங்க. அதாவது எண்ணெய் கொதிச்சதுக்கு அப்புறமா போடுங்க. அப்போ தான் எண்ணெய் கொதிக்கிறப்போ இந்த வாசனையெல்லாம் எண்ணெயிலையும் பரவும். அப்போ நம்ம போடுற பிரியாணி ரொம்ப வாசமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா போடுறாங்க. பச்சை மிளகாய் போடும்போது கத்தியில் லைட்டாக கீறிட்டு போடுங்க. அதாவது பச்சை மிளகா வந்து எண்ணெயில் போட்ட உடனே வெடிக்கும். அதனால் பார்த்து போடுங்க. மஞ்சள் தூள் போடுறாங்க. வெங்காயம், நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்காங்க. நல்லா எண்ணெயில் வெங்காயம் வதங்கட்டும். இவங்க ஓனர் அம்மா, மங்களம் மெஸ்ஸோடைய ஓனர். இவங்க ராணி அக்கா, இவங்க தான் பெரிய மாஸ்டர். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு தக்காளி போடுறோம். தக்காளி கூட சேர்த்து தட்டும் போடலாம். தட்டு எடுத்துட்டாங்க, நீங்களும் தட்டை போட்டு எடுத்துருங்க. ராணி அக்கா வேற லெவல்க்கா. இப்போது தக்காளி ஆனியனும் நல்லா கலக்கி விட்டுக்காங்க. மிளகாத்தூள் இப்போவே போட்டாச்சு, நல்லா வதங்கட்டும். மிளகாத்தூள் வாசனை வரும், அதனால் நல்லா கலக்கி விடுங்க. நாம் பார்த்துக்கிறது நம்ம ஊர் எந்த ஊர். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நாட்டுக்கோழியை நம்ம போட்டுக்கலாம். மசாலாவில் போட்டு நல்லா கலக்கிடலாம். நீங்களும் ஏலகிரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணுங்கள். பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் இருந்தாலும் இந்த ஹோட்டலில் தான் வந்து எல்லாமே ட்ரை பண்ணுறாங்க. எல்லாமே இங்கே தான் சாப்பிடுவாங்க. இங்கே எதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இருக்கிற வரைக்கும் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடி ஆர்டர் கொடுத்தாலும் ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுப்பாங்க. வாத்துக்கறி, நாட்டுக்கோழி, மட்டனு, சிக்கனு, வான்கோழி, முயல் எல்லாமே இங்கே கிடைக்குதுங்க. ஸோ அதனால் இந்த ஹோட்டலில் நான்வெஜ்ஜுக்கு நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தலாம். கூட்டமாக இருக்கும்போது கண்டிப்பாக வெயிட் பண்ணி வாங்கிட்டு போயிடுங்க. அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணி சாப்பிட்டு போங்க. விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் மங்களம் மெஸ்ஸை விட்டுட்டு வந்துட்டோமேனு மிஸ் பண்ணுவீங்க கண்டிப்பாக. அடுத்தது புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். தயிர் சேர்த்துருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன், நம்ம ஊர் எந்த ஊர். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நல்லா கறியை சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம். ஒவ்வொரு பீஸும் பெரிய பெரிய பீஸை இருக்கிறதுனால மசாலா நல்லா கலங்கும். அதனால் நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து தண்ணியை ஊற்றுங்க. ராணி அக்கா அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தண்ணி ஊற்றுறாங்க. ஆனந்த் வந்து துடுப்பு போடுறாரு. அவர் வந்து நல்லா படகு ஓட்டுவார், அதனால் துடுப்பு போடுறாரு. பார்க்கும்போது வேறு லெவலில் வரும் போல். நாட்டுக்கோழி பிரியாணி சுட சுட இன்றைக்கி சாப்பிட போகிறோம்.
அப்படியே வீட்டுக்கும் பார்சலில் போடலாம். மூடியை போட்டாச்சு. மூடியை போட்டு கொஞ்ச நேரத்தில் கறி லைட்டாக வெந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு அரிசி போடுறாங்க. அரிசி பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டலில் பொறுத்த வரைக்கும் அரிசி எல்லாமே காஸ்ட்லிங்க. அதனால தான் ரேட் வந்து அதிகமாக இருக்குது. வேறு எதுக்காகவும் இல்லை, அரிசியோட ரேட்டு அந்த மாதிரி எல்லாமே காஸ்ட்லி அரிசி. ஸோ அதனால் ரேட் அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ அரிசியை போட்டு லைட்டாக மூடியை போட்டாச்சு. இப்போ அரவிந்த் வந்து ஜனவரி மாதம் குளிர் தான், அதனால் குளிர் காஞ்சிட்டு இருக்கான். அது பக்கத்தில் இவன் ஆனந்த், அவன் அரவிந்தோட அண்ணன். இவங்க ராணி மாஸ்டருடைய அசிஸ்டண்ட்டுங்க. இப்போ பீஸு வெந்திருக்குதான்னு பார்க்குறாங்க. ஆவி நல்லா பறக்குது. ஓனர் அம்மா பார்க்குறாங்க. ஓனர் அம்மாவோடைய அசிஸ்டன்ட் மாஸ்டர் வந்து பார்த்துருக்காங்க. இவங்க தான் பெரிய குக்கு, பெரிய மாஸ்டர் ராணி அக்கா. இது பாஸ்மதி ரைஸு. அரிசி கொஞ்சம் நீட்டாக இருக்கும். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஆனந்த் வந்து இலையை எடுத்துகிட்டு வந்துட்டாப்புல. நாட்டுக்கோழி தம் பிரியாணிங்க. மங்களம் மெஸ்ஸை பற்றி தெரிஞ்சு தான் தனியாக பிரியாணி வீடியோ தனியாக கொடுத்துருக்கேன். இன்னும் 1/4 மணி நேரத்தில் பிரியாணி ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மங்களம் மெஸ்ஸில் வந்து ட்ரை பண்ணிவிட்டு போங்க. சுட சுட பிரியாணியை அங்கே கொடுத்து பாருங்கள், ஆவி பறக்குது. நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி.